சாமி சரணம், சாமியே சரணமையப்பா. எல்லா சாமிமார்களுக்கும் வணக்கம். அருமையான ஒரு காலை பொழுது. நான் பேசிகிட்டு இருக்கிறது மகர ஜோதி அன்னைக்கு காலையில் மணி 11 மணி. நம்ம குமுளி, இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமுளியில் இருக்கும். இங்கேருந்து மகர ஜோதி தரிசனம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி 14ஆம் தேதி குமுளியிலேருந்து சபரிமலைக்கு பஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. எரிமேலி வரைக்கும் தான் விட்டுறாங்க. ஏன்னா 10 மணிக்கு அப்புறம் நிலக்கலுக்கு அப்புறம் அனுமதி இல்லை. இங்கேருந்து நான் ஜோதி தரிசனம் பார்க்க போகிறேன். இந்த இடுக்கி மாவட்டத்தில் வந்து 3 இடத்துல இருந்து உங்களுக்கு ஜோதி தரிசனம் தெரியும். பருந்தும்பாரா, பாஞ்சாலிமேடு, புல்மேடு. கடைசி 2 வருஷம் நம்ம வந்து பாஞ்சாலிமேடுலேருந்து ட்ரை பண்ண முடியல. பாஞ்சாலிமேடு கீழே தான் பருந்தும்பாரா. பாஞ்சாலிமேடிலே பார்க்க முடியலன்னா பருந்தும்பாராவில் பார்க்க முடியாதுட்டாங்க. ஸோ புல்மேடு போக போகிறோம். இப்போ இருக்க புல்மேடு சத்திரத்துலேருந்து போகக்கூடிய புல்மேடு. ஆதி காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான புல்மேட்டு பாதை ஒன்று இருந்துச்சு. 6 கிலோமீட்டர் தான் இறக்கம் இருக்கும். அங்கே வரைக்கும் ஜீப் போகும். அந்த பாதையில் வந்து நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். நான் உங்கள் பயணப்பித்தன். குமுளியிலேருந்து புல்மேடு போக போகிறோம். எந்த வழியாக போக போகிறோன்றதை பாருங்கள். வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தாங்க அந்த பாதையில் அனுமதி. வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் போக மட்டும்தான் முடியும். அங்கேருந்து இறங்க முடியாது. திருப்பி அதே கானகத்துக்குள்ளே நடந்து வரணும். பழைய ஆளுங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜீப்பில் போன புல்மேட்டு பாதையில் இப்போ நான் நடந்து போக போகிறேன். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா சாமிமார்களே, இதான் குமுளி பஸ் ஸ்டாண்டு, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. எப்பயுமே மண்டலம் மற்றும் மகர விளக்காலங்களில் பம்பாவுக்கு பஸ் இருக்கும். இன்றைக்கி அந்த பஸ்ஸை அப்படியே மாற்றிட்டாங்க. எரிமேலின்னு மாற்றிட்டாங்க. இங்கேருந்து பம்பாவுக்கு பஸ் இல்லை, ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்குது. நம்ம இங்கேருந்து போகக்கூடிய இடம் வந்து கோழிக்கானம், அதான் 4th மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் இருக்கான்னு கேட்போம். அங்கே போனால் சாப்பிட முடியாது. இங்கே இருக்கவங்க ஏதோ ஒரு பழம் விற்றுட்ருக்காங்க, வாங்கி போட்டுற வேண்டியதான். கொய்யா பழம்னு நினச்சா அது கொய்யா இல்லை, அது என்னன்னு தெரியல. இழந்த காயம். குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா டெம்பரரியாக வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்குது. அங்கே போய் ஓய்வு எடுக்கணுங்க. கோழிக்கானத்துக்கு பஸ் வரணும், வரல. கேட்க சொல்லியிருக்காங்க. கேட்டேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாமிமார்களே, அந்த வண்டியில் கோழிக்கானம்னு போட்டிருக்கு. அந்த வண்டி ஏறி போக வேண்டியது தானே சார்? கோழிக்கானம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த வண்டியில் ஏறுவோம். இது கபி ஃபாரஸ்ட் ரூட் வழியாக தாங்க போவோம். பஸ்லேயே இவ்வளோ கூட்டம் தான் இருக்குது. வண்டியை போட்டு எடுப்பாங்களா இல்லை ஃபில்லான பறவை எடுப்பாங்களா இல்லை அப்படியே எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. முன்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. சாமி சரணம். காலையில் 12 மணி குமுளி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இந்த கோழிக்கானம் பஸ்ஸோட நிலவரம் தான். இந்த கோழிக்கானம்னு சொல்லுவாங்க, இல்லை 4th மைல்னு சொல்லுவாங்க. வெள்ளக்கடவு தாண்டி இருக்குதுங்க. சாமிமார்களே, நான் டிக்கெட் எடுத்துட்டேன். குமுளி ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் டு கோழிக்கானம் 77 ரூபா சார்ஜ் போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இவர் தான். நீங்கள் வண்டி பெரியார் போனாலும் உங்களுக்கு வந்து இதன் பஸ்ஸில் ஏறிக்கலாம். அங்கேருந்து வண்டி பெரியார் டு கோழிக்கானமும் போடுவாங்க. ஒரே ஒரு நாள் மகர ஜோதி அன்னைக்கு மட்டும், மற்ற நாள் அனுமதி கிடையாது. இந்த இடம் பார்த்திங்கன்னா வண்டி பெரியாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாலாடி எஸ்டேட் அப்படிம்பாங்க. இது டெம்பரவரியாக இந்த வருஷம் ஏற்பாடு பண்ணாங்க. ஏன்னா புல்மேடு சத்திரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கனால ஸ்பாட் புக்கிங் எல்லாமே இங்கேயே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இங்கே வந்திருக்கு. பார்ப்போம் இங்கே எவ்வளோ பக்தர்கள் ஏறுறாங்கன்னு. இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் சபரிமலை சன்னிதானத்துக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் இருமுடியோடு நிறையா பக்தர்கள் காத்துட்ருக்காங்க. அவன் ஏறினாலும் வேஸ்ட்டு. ஏன்னா ஜோதி பார்க்கக்கூடிய இடம் புல்மேடு. அங்கேருந்து திருப்பி இறங்க அனுமதிக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பக்தர்கள் வந்து ஏறுறாங்க. என்ன லாங்குவேஜ் தெரியாது, கன்னடாவா தெலுங்கான்னு தெரியாது. ஜோதி பார்க்கறதுக்கு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஏறுறாங்க பாருங்கள். பார்ப்போம். கிளம்பிருச்சு பஸ்ஸு. வண்டி பெரியாருக்கு முன்னாடியே வரும்போது ஒரு லெஃப்ட் எடுக்க வச்சுட்டாங்க. அதை பக்கம் நீங்கள் போனால் வண்டி பெரியார், அதுக்கு முன்னாடி ஒரு எஸ்டேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் எடுக்க வச்சுட்டாங்க. இந்த இடத்துலேருந்து புல்மேடு வந்து 24 கிலோமீட்டர். பழைய புல்மேட்டு பாதை இந்த ஜீப்பு போகும் பார்த்தீங்களா, அது வந்து 24 கிலோமீட்டர். இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட் இருக்கும், வல்லக்கடவு. அது இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர். டோட்டலாக வல்லக்கடவுலேருந்து புல்மேடு வந்து 16 கிலோமீட்டர். அந்த 16 கிலோமீட்டரில் அங்கேருந்து கோழிக்கானம்னு ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போவோம். அது ஒரு 8 கிலோமீட்டர் இல்லை 7 கிலோமீட்டர் வரும். ஒரு 7 கிலோமீட்டர் நம்ம பொடி நடையாக நடக்கணும் சாமிமார்களே. இதுதான் பழைய காலத்தில் புல்மேடுக்கு
பண்டிப்பெரியார்லேருந்து போகக்கூடிய பாதை. இப்போது இதில் ஒரு 4-5 பஸ்ஸு போகுங்க. கவி ஃபாரஸ்ட் வழியாக போகக்கூடிய பஸ் இருக்கும். இன்றைக்கி ப்ரைவேட் வெஹிக்கிள், அதாவது கவிக்கு ப்ரைவேட்டாக வந்து ஒரு டோக்கன் போடுவாங்க நீங்கள் காரில் போகிறதுக்கு. அது மகரஜோதி தரிசனம்னால ஒரு 4 நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு லக் இருந்தால் அனிமல் ஸ்பாட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சாமிமார்களே, வல்லக்கடவு செக் போஸ்ட் முன்னாடி எங்களை நிப்பாட்டிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ் நிற்கி, எங்கள் பஸ்ஸு நிற்கி பிளாஸ்டிக் செக் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து விட்றாங்க. லைக் சேம் புல்மேடு என்ன ப்ரொசீஜரோ அதே தான். பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துடுறாங்க. பஸ்ஸுக்குள்ளே ஏறி செக் பண்ணுறாங்க. பிஸ்கட் பாக்கெட் இருந்தால் கூட அதை வந்து கீழே கொட்டி, பேப்பர், நியூஸ் பேப்பரில் கொட்டி கொடுக்குறாங்க. இதுதான் வல்லக்கடவு செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டால் நாங்கள் கிளம்பிடலாங்க. ஒரு பஸ்ஸாக வர வைக்கிறாங்க. அடுத்த ஒரு பஸ்ஸு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பஸ் போனால் தான் அடுத்த பஸ் போகும். உள்ளேயும் ஏறிடுறாங்க, வெளியிலையும் செக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நாள் மட்டும் அலோடுனால அப்படி பார்க்குறாங்க. இது பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வருதுங்க. பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ள நுழைஞ்சாச்சுங்க. அதாவது கவி ஒரு நாளைக்கு 6 பஸ்ஸு தான் வரும். பத்தனம்திட்டாலேருந்து ஒரு 3 டைமிங் பஸ்ஸு, குமளிலேருந்து ஒரு 3 டைமிங் பத்தனம்திட்டா போகும். அவ்வளோதான் பஸ் சர்வீஸு. நடுவில் தான் கவி எக்கோ டூரிசம் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் நம்மளை இந்த பாதையில் அலோவ் பண்ணுறாங்க. காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு யானையெல்லாம் ஸ்பாட் பண்ண வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கங்கே ஃபாரஸ்ட்டில் வந்து டியூட்டி போட்டு வச்சுருக்காங்க. 1 கிலோமீட்டருக்கு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் நம்ம பஸ்ஸில் போவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து தான் போகணும். இப்படி ஒரு சூழ்நிலை இங்கே. ஆனால் இதுக்கு 77 ரூபா சார்ஜுன்றது அதிகம் தான். நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தாங்க 4th மைல் கோழிக்கானம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. இந்த இடத்துல தான் இறக்கி விட்டாங்க. நம்ம இந்த சைடு போகணும். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு நிப்பாட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பக்தர்களுக்கு தேவையான அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சின்ன கேண்டீன் இருக்குது. டீ பன்னெல்லாம் இருக்குது. அங்கே செக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ கேமரா இங்கே பார்த்தா பிடிங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உள்ளே வச்சுட்டு அந்த பக்கம் போய் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இங்கேருந்து அவங்க போலீஸோட ஜீப்பெல்லாம் போகும். ஒரு காலத்தில் நீங்கள்லாம் பயணித்து போனோம். புல்மேட்டு பாதை ஸ்டார்டிங் வந்து இதுதாங்க. 9 கிலோமீட்டர் போனோம் புல்மேடு வரைக்கும் நடக்கணும். நிறையா பக்தர்கள் இருமுடியோடு வராங்க. கேட்டால் நான் 6:30க்கு ஜோதி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், விட மாட்டாங்க அப்படின்னு. பட் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. கேரளா அரசாங்கம் நேற்றே சொல்லிட்டாங்க, இறங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் புல்மேட்லேருந்து சன்னிதானத்துக்கு. ஏன்னா 6:30க்கு அப்புறம் இருட்டிடும்னு சொல்கிறத கேட்கல. இந்த மாதிரி ஆளுகளால் தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. போய் அங்கே போய் போலீஸ்காரங்கிட்ட சண்டை போடுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த மெடிக்கல் கேம்ப் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளும் சன்னிதானத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய புல்மேடு நோக்கி பயணிக்கலாம். இந்த ரோட்லேருந்து நம்ம வர ஆரம்பித்தோம். ஒரு 100 மீட்டர் தான் நம்ம கிராஸ் ஆகிருக்கும். வந்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தலைவர் வந்து இறங்கியிருக்காரு. இந்த ரோடு இப்படியே தான் இருக்குங்க புல்மேடு வரைக்கும். பக்தர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக ஷார்ட்கட்டில் போகிறாங்க அப்படின்ட்டு. ஃப்யூச்சரில் நீங்கள் அடுத்த ஆண்டுக்குள்ளே பிற்காலத்தில் வந்து நீங்கள் புல்மேட்டில் வந்து ஜோதி பார்க்க இந்த வழியில் வந்தாலோ இந்த மாதிரி ஷார்ட்கட் பாதையில் வராதிங்க. ஏன்னா யானைகள் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா உங்களுக்கு வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. 9 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க கேட்டதுக்கு. அந்த 9 கிலோமீட்டருக்குமே சைடில் அந்த மாதிரி டியூப்லைட் கட்டி வச்சுருக்காங்க. உண்மையிலே பாராட்டலாம். நான் நினச்சி வந்தேன், நான் மத்தியானம் சாப்பிடல. அதாவது புல்மேட்டில் ஃபாரஸ்ட் கேண்டீன் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். இங்கே ஏதாவது இருக்குமா ஐயப்பா, என்னை காப்பாற்ற ஐயப்பா அப்படின்னு வச்சுட்டு வந்தேன். நல்ல வேலை நான் கேட்டப்போ வல்லக்கடவு செக் போஸ்ட்டில் கேட்டப்போ இங்கே எதுவுமே கிடையாதுன்னாங்க. வந்து பார்த்தா நான் கேட்டதே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் தான் கேட்டேன். அவங்க இல்லைன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு டீ இருந்தது. ஒரு அப்பம், அந்த இடமும் ரவுண்டு அப்பளம் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் பன்னு வச்சுருந்தாங்க. நான் ஒரு பன்னு வாங்கி அருமையாக சாப்பிட்டுட்டு 2 பன்னு வாங்கிட்டேன். 9 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்றதுக்காக. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு தண்ணி வச்சுருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அங்கேயே தண்ணி குடிச்சிட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. வருடத்துலேயே ஒரே ஒரு நாள் அலோவ் பண்ணக்கூடிய பாதையில் போய் நான் ஐயனோட ஜோதி தரிசனம் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாயிண்ட் 2ன்னு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் 2வில் தண்ணி வச்சுருக்காங்க. பாதுகாப்பு வந்து ஒரு வனத்துறை அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க. ஒரு காவல்துறையும் இருக்காங்க. பாயிண்ட் 2 வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இன்னும் போகணும். அங்கேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஜீப்பில் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. லைட் ஃபெசிலிட்டி வந்து புல்மேடு வரைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாயிண்ட் 2 வரைக்கும் லைட் ஃபெசிலிட்டி இருக்குங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹெல்த் சென்டர் இருக்குது. அதாவது ஹெல்த் இஷ்யூனா பார்க்குறதுக்கு. வண்டிப்பெரியார் ஜிஹெச்லேருந்து நிற்கிங்க. பார்த்திங்கன்னா பவர் லைன் வந்துகிட்டே இருக்குது. இது எங்கே போகுதுன்னா மூலியார், அப்புறம் வந்து கொச்சிபம்பா டேம்லாம் இங்கே இருக்குங்க. இதில் பவர் பிளான்ட் இங்கே இருக்குது. நீங்கள் நம்ம ரோடு வந்துருப்போம் பார்த்தீங்கன்னா கவி ஃபாரஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் பஸ் விடுறது, அந்த பிளான்ட்டுக்கு போகிறது தேவையான பொருளை கொண்டு போகிறது தான். அதுதான் வந்து நம்மளாம் வந்து டூரிஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் போயிட்டுருக்காங்க. நடு வெயிலாக இருக்குங்க. தமிழ்நாடு அந்த பவர் லைன்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். நான் சொன்ன கொச்சிபம்பா டேமு, அங்கே மூலியார் டேமுக்குள்ளே பவர் லைனு. யாராவது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா பத்தனந்திட்டா டு குமுளி வயா கவி ரூட்டு, இல்லை குமுளி டு பத்தனந்திட்டா வயா கவி ரூட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேம் இருக்கும். இந்த ரோடை தான் கிராஸ் பண்ணி போவோம். நம்ம பஸ் இறக்கி விட்டாங்க பார்த்தீங்களா, அது அருமையாக இருக்கும். நான் 2 to 3 டைம்ஸ் நான் போயிருக்கேன். அந்த சாமி இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு தெலுங்கானாவான். என்கிட்ட வந்து பேசிட்டே வந்தார். நான் 2000 இங்கே வந்திருக்கேன், ஜிப்சிலே கொண்டு போய் விட்டுருவாங்க, நடக்க வேண்டிய அவசியமே இல்லை, இப்போ தான் நடக்க விட்றாங்க, நான் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இந்த ரூட்டில் வரேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் நினைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் தாண்டிட்டோம். 3வது பாயிண்ட்டு தண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே பாதுகாப்புக்கு காவலர்கள் உட்காந்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் டேப் மட்டும் வச்சுருக்காங்க. எப்படி ரீஃபில் பண்ணுவாங்கன்றது தெரியலை. கப்பு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சாமிமார்களே, நம்ம வந்து தேர்டு பாயிண்ட்டை தாண்டிட்டோம். வாட்டருக்கு காங்க்ரீட் ரோடுங்க. ஃபுல்லாக காங்க்ரீட் போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ தூரத்துக்கு காங்க்ரீட்னு தெரில. லைட்டிங்கே இருக்குது. அருமையாக இருக்குங்க. ஆக்சிஜன்லாம் சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறது தனியாக தெரியுது. நம்ம ஊரில் வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கும் இங்கே சுவாசிக்கிறது நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு வெஹிக்கிள் போகுது சாமிமார்களே. ஒரு வெஹிக்கிள் வருது. எந்த ஒரு பயமே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பாதைகளில் போங்க. ஒத்தையடி பாதை மாதிரி ஷார்ட்கட்டில் போகாதீங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பிடிச்சி திட்டினாங்க ஒரு குரூப்பாக, இது டைகர் ரிசர்வ், நீங்கள் வாட்டில் போய் மாட்டிக்காதீங்கன்னு. ஆனால் நம்ம பக்தர்கள் வந்து அதைத்தான் திருப்பி செய்கிறாங்க. நானும் சொல்லி பார்த்துட்டேன். இப்போ ஷார்ட்கட்டில் ஒரு 10 பேர் ஏறினாங்க. சாமி போகாதீங்கன்னா அவங்க எங்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க, இதான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன அப்படின்னா, நிறைய இருமுடியோடு இதில் போகிறாங்க, அப்படியே சபரிமலை சன்னிதானம் போயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சொல்லிட்டேன், கேட்க மாட்டுறாங்க. மக்கள் எந்த ஒரு புரிதலோடு இருக்காங்க, அவங்களுடைய குருசாமிகள்லாம் எப்படி இருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா குருசாமி ஒழுங்காக வழிநடத்தி இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. ஒருவேளை குருசாமியே இல்லாமல் தானாக மாலை போட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 4th வாட்டர் பாயிண்ட்டு. இங்கேயுமே வந்து போலீஸு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாமே இருக்காங்க. பார்த்திங்களா, அது போலீஸ் வெஹிக்கிள்ங்க. ஃபுல்லாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸு, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, டெப்யூட்டி கலெக்டரு, மாஜிஸ்ட்ரேட்டு எல்லாமே போயிட்டுருக்காங்க. ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிள் இது ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. 5.5 கிலோமீட்டர் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக. கொஞ்சம் இந்த இடம் நல்லா குளுமையாக இருக்கனால அப்படின்னு நின்றுட்டாங்க. இந்த ஷார்ட்கட்டில் ஓடியாராங்க பாருங்கள். அந்த வந்துட்டாங்களா ஷார்ட்கட்டில், சொன்னால் கேட்க மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாமிமார்களே 5th பாயிண்ட் வந்தாச்சு. வாட்டர் வச்சுருக்காங்க. அங்கே யானை சாணங்கள் காஞ்சி போய் கிடக்கு. பக்தர்கள் நிறையா ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்படி அப்படியே போட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறையா பிளாஸ்டிக் கிடக்கு. கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு என்ன தான் செக் பண்ணி விட்டாலும் மக்கள் திறந்த மாதிரி இல்லை. 5th வாட்டர் பாயிண்ட். லைட்டிங்கே இருக்குது. ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க அங்கே. அந்த இதுக்குள்ளே மக்கள் சவுண்டு கேட்கு. இது பாதையே கிடையாது சாமிமார்களே, இதான் பாதை. இங்கே உள்ளே யாரோ இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பாதை போது பாருங்கள், தேடி பாதை. ஏன் அது உள்ளே போகாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா, வனவிலங்குகள் இடம் மட்டும் அதிகமாக இருக்குதுங்க. பாயிண்ட் நம்பர் 6 ரீச் ஆகிருக்கோம் சாமிமார்களே. இங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆம்புலன்ஸு, இன்னொரு ரெஸ்கியூ வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போலீஸ்லாம் இருக்கிறாங்க. லைக் தட். ட்ரிங்கிங் வாட்டர் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. 6th இதில் கயிறு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கப்பை கட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியல. எப்படி ரீஃபில் பண்ணுவாங்கன்றதும் தெரியல சாமிமார்களே. நம்ம புல்மேடு வந்து ரீச் ஆக போகிறோம்.
ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா யானையோட சாணங்கள். புல்மேடு ரீச் ஆக போகிறோன்னா அது தெரியும் தூரமாக நமக்கு. நம்ம சத்திரத்துலேருந்து வரும்போது ஒரு மலை மாதிரி தெரியும். அது இங்கேயும் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குன்றது அர்த்தம். உப்பாரா போகணும். உப்பாரான்றது நம்ம அந்த போலீஸ்காரங்க ஒரு போலீஸ் நிற்கும், ஒரு கஞ்சி தருவாங்க பார்த்திங்களா, அதான் உப்பாரா. அங்கேருந்து புல்மேடு 1 கிலோமீட்டர் போகணுங்க. உப்பாராவே இங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு தெரியும். அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே கிலோமீட்டர் வைக்கிற பாயிண்ட்டு தான் வச்சுருக்காங்க. இது 6th பாயிண்ட்டு. அது இதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. 6th பாயிண்ட்னா 5 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருப்போம்னு வச்சுக்கோங்க. 4 கிலோமீட்டர் இருக்குது. 3 கிலோமீட்டர் உப்பாரா, 1 கிலோமீட்டர் உப்பாராலேருந்து புல்மேடு. 6வது பாயிண்ட்டை தாண்டி வந்துட்டோம் சாமிமார்களே. கொஞ்சம் வெயில் அடிக்கி, குளிர்ந்த காற்றடிக்கி. இப்போ தான் புல்லெல்லாம் தென்படுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 4 கிலோமீட்ரு நடக்க வேண்டியிருக்கும். புல்மேடில் 4-5 கிலோமீட்டருக்கு அது புல்மேடு தாங்க. அதில் ஜோதி பார்க்கக்கூடிய இடம் வந்து புல்மேடு, அந்த போலீஸ் கேம்ப் ஆஃபீஸ் கிட்ட அந்த இடத்துல தான் நான் போனோம். உச்சிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பக்கம் மரங்களாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் குறையுது போக போக, தன் தர மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அடுத்த பாயிண்ட்டு 7வது ட்ரிங்கிங் ஸ்பாட் வச்சுருக்காங்க. இங்கேயும் 4 கார்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த மேடெல்லாம் தெரியுது பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து நான் 4 கிலோமீட்டருங்க அந்த கார்டுக்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னே தெரியலங்க. போலீஸ் வராங்க பாருங்கள், ஆஃபீஸர். இது பாயிண்ட் நம்பர் 8ங்க. இங்கே பாதுகாப்பு உட்காந்துருக்காங்க. தண்ணி வந்து அங்கே இருக்குதுங்க. பாயிண்ட் நம்பர் 8க்கு வந்த பிறகு வெயில் பயங்கரமாக இருக்குது. நான் உச்சிக்கு வந்துட்டோம். 2 புறங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மரங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அடர்த்தியே இல்லாதனால வெயில் நம்ம மேலே அடிக்குது சாமிமார்களே. லைட்டு இங்கேயும் இருக்குது. ஃபுல்லாக ஜென்ரேட்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சாமிமார்கள்லாம் வந்து சபரிமலை சன்னிதானத்தில் தரிசனம் முடிச்சுட்டு வராங்க. ஏன் இந்த வழியில் வராங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த வழியில் இறங்கி அவங்களுக்கு இன்னொரு ரோட்டு இறங்கலாம். சத்திரம் இதில் என்னதான் இருந்தாலும் இங்கே பஸ் ஃபெசிலிட்டி வேணும். அங்கேயாவது உங்களுக்கு ஆட்டோவாதி கிடைக்கும். இங்கே எதுவுமே கிடைக்காது. ஏன்னா திருப்பி இங்கே ஜோதி பார்க்க போனவங்க திருப்பி இறங்குது அப்புறம் தான் பஸ் எடுப்பாங்க. அடுத்த வாட்டர் பாயிண்ட் வந்துட்டு சாமிமார்களே 9th வாட்டர் பாயிண்ட்டு. எல்லா ஒரு பாயிண்ட்லேயுமே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. பக்கத்தில் வந்து பக்தர்கள் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சாமிமார்கள்லாம் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க சாமி? 16 பேர் வந்திருக்கோம். 16 பேர் வந்திருக்காங்க சாமி. இந்த சாமிமார்கள் ரிட்டன் இறங்கிட்டு இருக்காங்க. அருமையான ஒரு தன்தரையான சமதள பரப்புங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் பக்தர்கள் இறங்கக்கூடாதுன்ற கம்பெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கே பாயிண்ட் எதுவும் இல்லை. கேட்போம் ஒரு கிட்ட எனக்கு இருக்குன்ட்டு. இங்கே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ தூரம்னு. புல்மேடு கேட்டேன் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உப்புப்பாரா கேம்ப் ஆஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டேன், அதுக்கும் 1 கிலோமீட்டர்ன்றாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன். ஐ தாட் கேம்ப் அந்த ஷெட் நம்பர் 4 நினைக்கிறேன். தம்பி 4 கிலோமீட்டர் தான்ப்பா அப்படின்னாரு. அவர் சொன்னதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்த பிறகு எனக்கு ஃபோனில் டவர் கிடச்சிது. எடுத்துப்பட்ட 5.3 கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து கேரளா அரசாங்கம் வந்து புல்மேடில் வந்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க் ரேஞ்ச் அதிகப்படுத்தியிருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாளைக்காக பிஎஸ்என்எல் 4G கிடைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பக்தர்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால பிஎஸ்என்எல் யூசர்ஸ் இருக்கிறதுனால ரேஞ்சு நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கிறதுக்கு இப்போ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்தேன். ஏர்டெல் ஒரு இடத்துல கிடச்சது, மற்ற இடத்துல எங்கேயும் கிடைக்கலங்க. ஃபுல்லாக ஒரு சமதள பரப்பு மாதிரி தாங்க இருக்குது. தூரத்தில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து ஷார்ட்கட்டில் அப்படி கூட்டிகிட்டு வராங்க. வராதிங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க.
நல்ல வேளை. ஏன் கேரளா அரசாங்கம் வந்து டெய்லி இந்த பாதையில் விடலை, அது வரைக்கும் நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா சாமிமார்களே, அந்த பாயிண்ட் நம்பர் 10 நம்ம வந்துட்டோம். இங்கேயும் பாதுகாப்புக்கு வனத்துறை, காவல்துறையெலாம் இருக்காங்க. உண்மையிலே வேறு லெவல் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஜென்செட் வச்சுருக்காங்க. தண்ணி இப்போ குளிர் ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெயில் அடிச்சிச்சு. இப்போ வெளிச்சம் இருக்குது. 4:30 மணி. குளிருது. 10ஆம் நம்பர் ஷெட்டு பக்கத்தில் ஜென்செட் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாமிமார்களே, அந்த ஒரு மரம் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அது பின்னாடி தான் கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது. ஜோதி பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு போனோம். ஆம்புலன்ஸு எல்லாமே வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் பண்ணால் அந்த வாட்ச் டவர் தெரியும். நம்ம சத்திரத்திலிருந்து வரக்கூடிய வாட்ச் டவர் நாங்கள் நிற்கும்போது தெரிஞ்சது. நான் கேமரா வாங்கிட்டு மூவ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சோன்னே தெரியல. வாங்க நண்பர்களே, பயணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸில் ஆம்புலன்ஸ் இருக்குது. கொளுத்தி விட்டுருக்காங்க அவங்களுக்கு. பக்தர்கள் நடந்து போகிறதுக்கு ஏசுவாக இருக்கனால, எதுவாக இருக்கணுன்றதுக்காக சைடில் வளர்ந்த புல்லெல்லாம் கொளுத்தி விட்டுருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் சன்னிதானத்தில் இருக்கப்போ இங்கே புகையாக வந்ததுங்க. நீங்கள் வேணால் ஜனவரி 12 இந்த வேலை பண்ணாங்க. இங்கேருந்து நம்ம இப்போ உப்பாரா செக் போஸ்ட் வர போகிறோம். 300 மீட்டரில் உப்பாரா, அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் புல்மேடு வந்துடுமா உங்களுக்கு. பக்தர்கள் வசதியாக கொளுத்தி விட்டுருந்தாங்க. பக்தர்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. கீழேயும் போகிறாங்க. இல்லையே நமக்கு நடக்கிறதுக்கு எதுவாக கொளுத்தியும் விட்டுருக்காங்க. நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்த்தவங்களாம் தெரியும். இதுதான் உப்பாரா கேம்ப் ஆஃபீஸு. இது மெஸ்ஸு, இது ஹெல்த் சென்டர் இருக்குங்க. அங்கே தான் போகணும். 6:30 தான் ஜோதி. கூட்டம் எப்படி இருக்குது, ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். நான் சாப்பிடல மத்தியானம். அந்த ஆம்புலன்ஸு போலீஸ் வண்டியில் நிப்பாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடில் நீங்கள் போனால் தான் சத்திரம். அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, போக முடியாது. நம்ம மேலே தான் போகணும். வாங்க சேர்ந்து பயணிப்போம் சாமிமார்களே. சுவாமி சரணம், சுவாமி சரணமையப்பா. இங்கே டியூப் லைட்லாம் கட்டல. இங்கே உங்களுக்கு பூரா அந்த ஃபோக்கஸ் லைட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. விற்குது, தண்ணி விற்குது. சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டிருக்காங்க. துப்பராக லாக் பண்ணிட்டாங்க பாருங்கள். அந்த பக்கம் போகவே முடியாது. போய் மெஸ்ஸுக்கு போவோம். ஐயப்ப புண்ணியத்தில் ஏதாவது சாப்பிடுவோம். ஏன்னா ஜோதி 6:30 பார்த்துட்டு திருப்பி இறங்கணும் கீழே. அதுக்கு சத்து வேணும். அதுக்கப்புறம் குமுளி போனால் தான் நமக்கு சாப்பாடு. நான் ஒரு 3 வருஷமாக வீடியோவில் வல்லக்கடவு பாதை தெரியாமல் ஒரு 2 வருஷம் வல்லநாட்டு பாதை அப்படின்ட்டேன். அது அந்த பாதை தாங்க. அதில் தான் நம்ம வந்தோம். போலீஸ் ஆஃபீஸு, அப்புறம் மெடிக்கல் கேம்ப்பு, இதில் தான் நீங்கள் போகணும் சத்திரத்துக்கு. அதில் லாக் பண்ணிட்டாங்க. கேன்டீனில் இருக்கும். இப்போ டீ மட்டும்தான் இருக்கான். 15 ரூபா பிளாக் டீ வாங்கி குடிச்சாச்சு. லெமன் ரைஸ் 80 ரூபா போட்டிருக்காங்க. வெஜ் பிரியாணி 100 ரூபா போட்டிருக்காங்க. இன்றைக்கி புதுசாக நான் போய் பார்த்தேன். இல்லை, எல்லாத்தையும் ஜோதி பார்க்குற இடத்துக்கு கொண்டு போயிட்டோம். பக்தர்கள்லாம் அங்கே இருக்காங்கன்னு. சரி, நாங்கள் அப்படியே போகலாம் அப்படின்ட்டு நைஸாக மூவ் ஆகிட்டேன் சாமிமார்களே. நம்ம அப்படியே கேம்ப் ஆஃபீஸ்லாம் கிராஸ் ஆகி போயிட்டுருக்காங்க. எப்பயுமே தெரியும், இந்த இடத்துல தான் கொஞ்சம் பொடி கல்லாக கிடக்கும். இது மட்டும் தான் கொஞ்சம் நெருன்னு இருக்கும். அங்கே டெம்பரவரி டவர்லாம் வச்சுருப்பாங்க, பிஎஸ்என்எல் டவரு. இங்கே லைட்டு கொண்டு வந்துட்டாங்க. அங்கே தான் ஃபோக்கஸ் போட்டிருந்தாங்க. இங்கே லைட் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்த்துட்ருக்க பக்தர்கள் அடுத்த வருஷம் வாங்க. புல்மேட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் சாமிமார்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்க 4th மைல், அதாவது கோழிக்கானத்துலேருந்து நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு. ஒரு 6-7 நாளாகவே நம்ம பயணத்தில் தான் இருக்கும். பேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் பெரிய பாதை வீடியோ ஒன்று போட்டிருந்துருப்பேன் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பேக் வச்சு தான் போட்டேன். இது ஒரு சாமி பார்த்துட்டு நீங்களும் பேக் போட்ட மாதிரி நானும் பேக் போட்டு போனேன், என்னால் நடக்க முடியல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி இதையும் பார்த்துட்டு யாரும் பேக்கோடு வந்துடாதீங்க. இருக்கிற கூட்டத்திலே நான் மட்டும்தாங்க பேக்கோடு வந்திருக்கேன். ஏன்னா நான் தனி ஒரு ஆளாக வந்திருக்கேன். நான் எந்த ஒரு ட்ராவல்ஸ்லேயே எங்கள் வேன் எதுவுமே நிற்கலை. நான் திருப்பி கிளம்பணும்.
அதுக்காக நான் பேக் எடுத்துகிட்டு வந்து ரூம் எதுவுமே நான் போடலை. அதுக்காக நான் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மற்றவங்களாம் வேன்லேயே வச்சுட்டு கூட அப்படியே வந்திருக்காங்க. நான் வைக்கலை அப்படி. அதனால் தயவு செஞ்சு பேக் எடுத்துகிட்டு வராதிங்க. என்னால் பேக்கு தூக்கிட்டு வர முடியும், நான் தூக்கிட்டு வரேன். பழக்கப்பட்டுச்சு. இதை பார்த்துட்டு நீங்களும் தூக்கிட்டு வராதிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நிற்கிது பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி ஒரு பலூன் மாதிரி இருக்குங்க. லாஸ்ட் இயர் பருந்து பாராலே நான் பார்த்துருப்போம். ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி வச்சு அது ஊதி விட்டாங்கன்னா ஏதோ காற்று மாதிரி ஊதி போய் நிற்குதுங்க. அப்படியே லைட்டாக அந்த வெளிச்சமாக இருக்கும் அந்த இடத்துல. டெம்ப்ரவரி ஆக்சுவலாக அது. தலைவர்லாம் வந்திருக்காரு. யானைகள் அதிகமாக அந்த இடத்துல வந்திருக்கு சாமிமார்களே. நான் சொன்ன சாமிமார்களே, அந்த பலூன் லைட்டு அந்த இருக்குது பலூன் லைட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த புல்மேட்டு பாதையில் பயணிக்கும் போது 2 பக்கையும் கட்டை எதுவுமே கட்டி வைக்கலை. இந்த வருஷம் ஏன் கட்டியிருக்காங்கன்னா, பக்தர்கள் சும்மா அங்கிட்டு ஓடிடுவீங்க, ஜோதி வியூ பாயிண்ட் பார்க்கணும் சொல்லி அங்கிட்டு போயிடுவீங்கன்னு சொல்லி தான் கட்டி வச்சுருக்காங்க. Where are you from? Where are you from? ஆக்சுவலி பெங்களூர். நான் அந்த தம்பிக்கிட்ட வேர் ஆர் யூ ஃப்ரம்னு கேட்டேன். அதர் லாங்குவேஜ் தெரியும், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அப்புறம் பின்னாடி உள்ள ஒருத்தவங்க தான் பெங்களூர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாய் சாமி. பார்த்தீங்களா சாமிமார்களே எப்படி இருக்குன்னு? இதுதான் புல்மேடு அந்த கேம்ப் ஆஃபீஸ். அந்த இருக்கு பாருங்கள், எவ்வளோ வண்டி நிற்க பாருங்கள். இதில் கீழே இருக்குன்னா சன்னிதானம் உங்களுக்கு தெரியும், அதை லாக் பண்ணிட்டாங்க. இங்கே நிறையா ஹெல்ப் டெஸ்க்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சாப்பாடு கிடைக்குன்னாங்க. மேலே சாப்பாடை போய் பார்ப்போம். அப்புறம் மேலே எந்த இடத்துல உட்காந்து பார்க்கலான்னு சொல்லி இடத்தையும் தேடணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது சாமிமார்களே. சாமிமார்களே, இது பார்த்திங்கன்னா ஹோமியோபதி யூனிட் பாம்பனாறுலேருந்து வந்திருக்காங்க. இது ஹோமியோபதி போட்டிருக்காங்க. ஐ தாட் அது அலோபதின்னு நினைக்கிறேன். யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்காங்க. இது அலோபதி, சரி இது வந்து ஆயுர்வேதிக் மெடிக்கல் யூனிட்டு. யாருக்கோ ட்ரிப்ஸ் ஓடுது. அது வந்து இங்கிலீஷ் மெடிசன். ஸோ ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், அலோபதி. இதான் வந்து சன்னிதானம் போகக்கூடியது. லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே போலீஸும் பாதுகாப்பில் இருக்காங்க, யாரும் இறங்கக்கூடாது. மேலே தான் புல்மேட்டுக்கு போகணும். எவ்வளோ ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். லைக் இங்கேருந்து சபரிமலை சன்னிதானம் வந்து 5 கிலோமீட்டர்ஸ். நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இங்கே ஆம்புலன்ஸ். இங்கே தான் ஒரு காலத்தில் வந்து விபத்து நடந்தது. இங்கே ஒரு பலூன் லைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. எவ்வளோ வண்டி நிற்கி. ஆக்சுவலாக நான் அதெல்லாம் அது ஸ்கூல் வேனுங்க, அதில் பார்த்தேன். அது டெபுடேஷனில் அந்த வண்டியெல்லாம் போட்டிருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கும் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டு ஃப்ரெஷ் பீப்புளுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. அங்கே போவோம். குளிருது, சொட்ரு வேறு எடுத்துகிட்டு இல்லை. கடை எங்கே இருக்குது? சோறு தான் முக்கியன்ற மாதிரி கடையை போய் கண்டுபிடிக்கணும் சாமிமார்களே. அங்கே போய் கேட்டேன், இங்கே இருக்குன்னாங்க. கடை கண்டுபிடிக்கணும், இடம் போடணும். குளிருது சாமி. நான் சொல்ல அந்த ஸ்கூல் வேனு. எல்லாமே ஆன் டியூட்டி கவர்மெண்ட் வெஹிக்கிள் தான். டியூட்டி மாஜிஸ்ட்ரேட். வாயெல்லாம் உளருது குளிருக்கு. அது போலீஸு எங்கள் கூட்டமாக நிற்கிதுங்க. போய் கூட்டத்தில் நிற்போமா? இந்த ஒரு லைன் நிற்கி சரி, ஒரு வழி இல்லை, வரிசையில் நின்று சாப்பிட்டு தான் ஆகணும். போவோம். இதாங்க கேன்டீனு. அந்த கூட்டத்தில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா டிவிக்கு கொடி போட்டு நிற்காங்க. எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டுறாங்க. சன்னிதானத்தில் கொடி போட்டு வராங்க, எரிமலையில் கொடி போட்டு வராங்க. ஏன்னா ஐயப்பனுக்கான இடமா இல்லை நடிகருக்கான இடமான்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. சபரிமலை பயணம் முடிஞ்ச பிறகு இதை பற்றி நம்ம நிறையா பேசலாம். இதற்கான என்ன விளைவுகள் வந்தாலும் அதை நான் எதிர்கொள்ள தயார். அந்த இருக்கு பார்த்திங்கன்னா புல்மேடு ஆஃபீஸு. இங்கே பக்தர்லாம் முன்னாடியே வந்து இடம் பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல தாங்க மகரஜோதி தரிசனம் தெரியும். நம்மளை ஒரு சாமி பார்த்தாங்க மணப்பாறையிலேருந்து. என்னை பற்றி பேசினாங்க, நீங்கள் தானே கோவர்தன் அப்படின்னு. ஆமான்னாங்க. ஆமான்னு சொன்னேன். அவர் இடத்துல இடம் போட்டிருக்கேன், என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க எப்படி படுத்துருக்காங்கன்ட்டு. இதுங்க புல்மேடு ஆஃபீஸ். நீங்கள் சன்னிதானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ நினச்சேங்க நிறையா கூட்டம் இருக்குண்டு, அவ்வளோலாம் இல்லை.
இந்த இடத்துல தான் தெரியுமா, நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாம் சன்னிதானம் இல்லை பருந்தும்பரா பாஞ்சாலி மலை ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல லைட்டாக தெரியுது பார்த்திங்கன்னா, அதான் சபரிமலை சன்னிதானம். பக்தர்கள் வந்து நான் வந்து அந்த இடத்துலேருந்து பார்த்துட்டு பக்தர்கள் கூட்டம் கம்மியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா அலைக்கடலாம் உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு குழந்தையெல்லாம் அருமையாக உட்காந்துருக்குங்க. நமக்கு குளிர் கொண்டெடுக்குது, அந்த பிள்ளை அழகாக உட்காந்துருக்கு. அருமையாக ஜோதி தரிசனம் பார்த்தாச்சு மக்களே. நான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஏன்னா நானும் சாமி கும்பிட்றதுனால வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணல. உங்களுக்கு ஜோதி எடுத்தது இருக்குது, நான் போடுறேன். இப்போ நம்ம திருப்பி இறங்கணும் அதே பாதையில் 6:45. இன்னைக்கு ஜோதி தெரியும் போது 6:43. நம்ம திருப்பி இறங்கணுங்க. 4 மணி நேரம் நடக்கணும். அதே கோழிக்கானம் போய் திருப்பி கும்பலி போகணுங்க. சுவாமி சரணம். என் கூட தொடர்ந்து பயணிங்க. நான் கீழே போகிற அப்படியே கொஞ்சம் அப்டேட் கொடுக்குறேன். நடந்து அப்படியே நம்ம ஒப்பாரா கேம்ப் ஆஃபீஸ் வந்துட்டோம். பக்தர்கள் எப்படி எறும்பு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. அதான் நம்மளுடைய வெள்ளக்கடவு, அதாவது கோழிக்கானம் போகக்கூடிய பாதை. இந்த பக்கம் உடல் லாக் பண்ணிட்டாங்க. ஐ மீன் சத்திரத்தை லாக் பண்ணிட்டாங்க. வரும்போதே காமிச்சிருப்பேன், லாக் பண்ணிட்டாங்க. காவல்துறையெல்லாம் டியூட்டியில் இருக்காங்க. காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த சாமியுமே வந்து ஓடாமல் மெதுவாக போங்கன்றாங்க. பாவங்க அந்த போலீஸ்காரங்களாம் பார்க்குறதுக்கு இந்த குளிர்லேயும் கடுமையாக டியூட்டி பார்த்துட்ருக்காங்க. எப்படி அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம சத்திரம் ரூட்டை எப்படி அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அடைச்சிட்டாங்க. அதில் நீங்கள் போக முடியாது. ஃபுல் லாரி ஜீப்பு எல்லாத்தையும் போட்டு கம்மு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆம்புலன்ஸு இதில் தான் போனோம். கூட்டமாக நெருக்கலாக வந்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குது. கையெல்லாம் அப்படியே உறையுதுன்னு குளிரில். குழந்தைங்களாம் வச்சுட்டு வராங்க. இப்போது 11வது பாயிண்டில் தான் நம்ம பஸ் ஏற போனோம். ஐ மீன் மொத்தம் 11 பாயிண்ட்டு. இப்போ ரிவர்ஸில் வரணும். 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1ன்னு 11வது வந்துடும் நினைக்கிறேன். 11, 10 பார்ப்போம். சின்ன பசங்க போகிறாங்க பாருங்கள் மேலே ஏறி. அதுலேயும் வழி இருக்குது, போகலாம். ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். உண்மையிலே ஐயப்ப பக்தியெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மெய் சிலுக்குதுங்க. அடிக்கிற குளிரில் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு 9 கிலோமீட்டர் இங்கே வந்திருக்காங்க. வந்து திருப்பி இந்த குளிரில் திருப்பி கூப்பிட்டு போனோம். மலேசியாலாம் வந்திருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலுங்க. வாட்டர் பாயிண்ட் 6 வந்துட்டாங்க. இன்னும் 5 இருக்குது திருப்பி போகிறதுக்கு. ஆம்புலன்ஸ் பாயிண்ட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே காவல்துறை அதிகாரிகள் வந்து நம்ம ஊருக்கு குளிருக்கு போட்டிருப்பாங்க தெரியுமா, தீ போட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தம்பி டிவிக்கு குடியோட போகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் 5 வந்தாச்சு. அந்த தண்ணி பாயிண்ட் 5 வந்தாச்சு. 4 தான் போகணும். இருக்கு பாருங்கள்.
இங்கேயே வந்து குளிருக்கு நெருப்பு போட்டு காஞ்சிட்ருக்காங்க காவல்துறை வனத்துறையினர். அவங்களும் என்ன பண்ணுவாங்க? கீழே வந்தாச்சு சாமிமார்களே. ஐ மீன் கோழிக்கான போஸ்ட் வந்தாச்சு. இங்கேருந்து கும்பலி போகணும். பஸ்ஸு ஷார்ட்டேஜுங்க சரிங்களா, அள்ளி போட்டு போகிறாங்க பஸ்ஸில். இதில் நான் எப்படி இடம் பிடிக்க போகிறேன்னு தெரியல. எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அள்ளி போட்டு போகிறாங்க. இதில் நிற்கணும். லைனில் நிப்பாட்டி விட்டுருக்காங்க, நின்று பார்ப்போம். கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சாச்சுங்க. மணி வந்து ஒரு 11 ஆகுது சாமிமார்களே. நைட்டு குமுளி வந்தாச்சு. வரும்போது பஸ்ஸு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு சாமிமார்களே. என்ன சொல்கிறதுனே தெரியல. லைனாக தான் விட்டாங்க, இருந்தாலும் உள்ளே போய் லைனில் நிற்கிற வந்து ஒரு சீட்டே பிடிச்சிக்கிறாங்க. இப்படி நடந்தால் அப்புறம் எப்படி சீட்டு கிடைக்கிறது? அருமையாக ஜோதி தரிசனம் பார்த்தாச்சு. உண்மையிலேயே இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஐயப்பன் அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாமி சரணம், சாமியை சரணம்.